இது கோழி அடை வைக்கிறதுக்காகவா? அடை ஜம்முன்னு உட்காந்துருக்கு மேலே. கிட்ட போனால் கடிச்சு விட்டு தானே கொத்தும். குடிக்கவே கஷ்டமா? இப்போ என்ன பண்ணுறீங்க குடி தண்ணிக்கு நீங்கள்? தண்ணிக்கு போகணுன்னா அதை பாருங்க, அந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் ஒரு அட்டை வீடு தெரியுது பாருங்க. இங்கே அந்த தென்னை மரங்குது. ஓ ஆமாம், தென்னை மரம். அங்கே போனால் தாங்க தண்ணி எங்களுக்கு. ஓ, இங்கேருந்து தண்ணி போயிட்டு தான் வரணும். டெய்லி போய் மற்ற குளிக்கிறதுக்கு மற்ற யூஸுக்கெல்லாம் தாக கிடக்குதுன்னு தண்ணி அப்படி குடிச்சிக்க வேண்டியது. தண்ணி நல்லா இல்லைங்க. இந்த வீட்டு கரண்ட்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? இல்லைங்க, கரண்ட் இல்லை. கரண்ட் தான் இல்லை. அப்பதான் சாப்பிட ரெடி ஆயிட்டீங்க. களியும் கீரையுமா? கீரை இங்கே விளை வைக்கிறதாமா? ஓ, என்ன கீரைமா அது? பண்ணைக்கீரை. அங்க ஒரு 7 கிலோமீட்டர் போய் இந்த மலைக்கு அந்த பக்கம் போனாங்க. பில்லு ஈசம்பிள்ளுன்ட்டு ஒரு பில்லு. இந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கங்களா? போய் அறுத்துட்டு வந்து வீடு மேயணும். ஈச்சம்பில்லு. ஆமா, விளக்கு மாதிரி இருக்குது பாத்தீங்களா? ஆமா, அதுலதான் நாங்க இப்போ ஒரு நாள் படைச்சதே. இப்போ ஒரு 6-7 வருஷமா தான் இந்த அட்டையே. இப்போ இதுல தான் படுத்து எல்லாமே இதுல தான். இங்க சமையல் இதெல்லாம் இங்க வச்சுக்குவீங்களா? சமையல்லாம் மண் பாத்திரம் தான். என்னக்கா இது வித்தியாசமா ஏதோ பின்னிறீங்க கட்டில? சும்மா சொட்டு ரோஸ். ஓ, பரவாயில்ல, எதையுமே நீங்க வேஸ்ட் பண்றது இல்ல. எல்லாத்துலயும் ஒரு பண்ணிடுறீங்க. சட்னி ரோஸா நீட்டா பின்னிட்டீங்க. ஓ, இந்த விளக்கு சாமி விளக்கு. இதான் வெளிச்சத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க. வெளிச்சம் விலை கம்மியா தான் வரும். இருந்தாலும் நல்லா அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தாங்க ஐயா. நல்லா உடம்பு ஆரோக்கியமா. விறகு போவோம், தண்ணி தூக்கிட்டு வருவோம். சண்டைக்கு போனா தொங்குல போய் நடந்து வந்துருவோம். எங்களுக்கு எந்த கஷ்டமெல்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறோம். சந்தைக்கு போயிட்டு சுமையோட நடந்து வந்துருவீங்க. தும்பல் போயிட்டு நல்லா உடம்பு நல்லா வலுவா ஆரோக்கியமா இருப்பீங்க. டவுன்ல இருக்கவங்க மாதிரி நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. இந்த ஊர் பேர் என்னம்மா? மாங்கடை. ஏன் நீங்க ஊருக்குள்ள இல்லாம இங்க வந்து இந்த மாதிரி தனியா இருக்கீங்க? இதுக்காகத்தான் காடு இதுலயே தாங்க 2 மாடு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு அங்க போகணும். ஊருல வர முடியல. தரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொடி வலித்தான். அதனால அப்படியே இந்த இடங்களை அரசாங்கமே ஒதுக்கி கொடுத்ததுங்களா இல்ல நீங்க அந்த காலத்துல இருந்து உங்களுக்கான இடங்கள்? அது அந்த காலத்துல இருந்தே பட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு 30 ஏக்கரா தாங்க. அந்த கோயிலுக்கிட்ட இருக்க ஒரு 30 ஏக்கரா பட்டா இருக்குதுங்க. ஓ, கோயிலுக்கு முன்னாடி கோயில் சுத்தி அந்த ஊர் வெளியும் எப்படி அந்த இடத்துல பொழைக்கிறீங்க நீங்க? ரேஷனு அம்மா பாளையம் அங்க போகணும். உங்களுக்கு வாகன போக்குவரத்து வசதி எல்லாம் ஐயா? எல்லாம் தும்பல் தாங்க. இங்க இருந்து எப்படி போவீங்க தும்பலுக்குலாம்? நீங்க இன்னமும் நடந்தான் போறீங்களா? ஓ, இப்போ நைட்லாம் இங்க போக்குவரத்துலாம் எங்கேயும் போக முடியாது. நைட்ல ஒரு 7 மணி வெளியே அங்க போனாலும் போகணும். அப்புறம் அதுக்கு மேல எங்கேயும் போகணும். 6 மணிக்கு மேல ஊரே அடங்கிடும். அவ்வளவுதான். ஏதாவது வண்டி கிண்டி வச்சிருந்தா போலாம் வரலாம். போயிட்டு வரலாம். நம்மளாட்டுக்கிறீங்களா? சரிங்க. உங்க பேருங்க ஐயா? பெருமாள். பெருமாள். உங்க பேருங்கம்மா? பசங்களாம் வெளியில இருக்காங்களா? ஒருத்தங்க பையன் கட்டி கொடுத்துட்டோம். பையனா இருக்கிறான். பையனும் வெளியில. அம்மா? அம்மா யாரு? பக்கத்து வீட்டுக்கா அந்த காட்டுக்காரர். ஓ, நீங்களும் அங்க அப்ப இருந்து இங்கதான் வந்துட்டீங்களாமா? பிறந்ததான் இதே ஊர் தான். இங்கே பிறந்து இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. சித்தேரி மலை பக்கத்துல. ஓ, இந்த ஊர் பேர் மாங்கடை. சித்தேரிங்கிறது இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணுங்களா? 15 கிலோமீட்டர் வரும் சித்தேரி போறதுக்கு. ஓ, இப்ப தார் ரோடு நல்லா இருக்கு. இங்க இருந்து போறவங்களுக்கு பஸ் இருக்குங்களா சித்தேரி எல்லாம் போறதுக்கு? பஸ் எல்லாம் இங்க எங்கேயுமே இல்ல. சித்தேரி போனாதான் அரூர் போறதா பஸ். ஓ, இங்க சித்தேரிக்கு நீ நடந்தான் போகணும். அது எப்படி பெரிய டவுனுங்களா அது? கடை கம்பெனி அது இருக்கு. இதுக்கு கொஞ்சம் போக்குவரத்து பஸ் இருக்குது. எங்களுக்கெல்லாம் நடுப்புற இருக்கிறீங்க. மண்ணூர் கோயந்தங்கடை நடந்தேதான். கோயந்தங்கடை போயிருக்கேன் ஒரு டைம். எப்படிங்க ஐயா? இந்த மலைக்கு அந்த பக்கமா? மலையை அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே வந்தோம்னா கோயந்தங்கடை.
ஓ மேல ரோடு இருக்குது. இதுலயே போனா இந்த தார் ரோடு அங்க தான் போகுது. மண்ணு பஸ் இல்லாத ஊரே தாங்க. எல்லாமே பஸ் இல்லை, எங்கேயும் பஸ் கிடையாது. நாங்க இங்க போனா அம்மாபாளையம் என்னங்கன்னா 48 கிராமம் நாங்க வில்லேஜ். இது 48 கிராமம். அதுல வந்து ஒரு 5 கிராமத்துக்கு பஸ் இருக்குதுங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலூர், தத்தினூர். சேலூர்னா கீழே இருக்கு, அதுக்கு முன்னாடி அங்கே அம்மாபாளையம் அது பஸ் போகுது. ஒரு பஸ் செவன்ட்டு மற்றது இப்படியே போனா அங்க சித்தியாரி போனா சித்தியாரியில இருந்து அப்படி சூரியக்கடை சோழகுறிச்சின்ட்டு அந்த ஊருக்கு ஒரு பஸ் இருக்குது. அவர் மற்ற ஒரு அதான் ஒரு 6-7 ஊர் பார்க்க மிச்சம் ஒரு 45 ஊரு. ஓ நீங்க நடுவுல மாட்டிட்ட கிராமங்கள்லாம் வந்து இதுல நாங்க இருக்கிறோம். இந்த பக்கம் போனா அம்மாபாளையம். ஆமா. மேல இப்ப நீங்க மேல தருமபுரி அரூர் போனோம்னா சித்தேரி போனா தான். சேலம் போனா அம்மாபாளையம் போனோம். நடுவுல மாட்டிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தத்திரடி போனா தான் பஸ். இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இங்க இருந்து போறதுக்கு போனாதான் பஸ். ஆமா, பஸ்ஸுக்கு போனா 4 கிலோமீட்டர் போகணும். ஒரு ரேஷன் கடை அந்த மாதிரிலாங்க ஐயா உங்களுக்கு இங்க? இங்க ரேஷனுக்கு இங்க கொண்டாந்து அரிசி இங்கே போடுறாங்க. ஒரு நடமாடும் ரேஷன் கடை மாதிரி. ஆமா, வண்டியில கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க அப்ப இருந்தா விவசாயம் தாங்களா ஐயா பண்றீங்க? மழை பெஞ்சாதான் இல்லைன்னா இல்ல. இந்த வீட்டு கரண்ட்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? கரண்ட் இல்ல. கரண்டா இல்ல. கிட்டத்தட்ட ஒரு நீங்க 100-150 வருஷமா கரண்ட் இல்லாம ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் கொடுத்தது ஒண்ணு. ஊருக்குள்ள கரண்ட் இருக்குல்ல? ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு மட்டும்தான் நாங்க தான் வாங்காத விட்டு. ஓ வாங்காத விட்டீங்க. வெளியில போய் கடந்துட்டேங்க. போயிட்டோம். என்ன ஊர்ல இருந்தீங்க? ஓ வேலைக்கு போயிட்டீங்களாங்க? ஓ இந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு 4 வருஷம் தான் இருக்குது. ஏங்க விட்டுட்டு போயிட்டீங்க? அதான் உங்களுக்கு தண்ணி வசதி எல்லாம் இருக்கா? தண்ணி எல்லாம் இல்லைங்க, குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். குடிக்கவே கஷ்டமா? இப்ப என்ன பண்றீங்க குடி தண்ணிக்கு நீங்க? தண்ணிக்கு போனோம்னா அதை பாருங்க, அந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் ஒரு அட்டை வீடு தெரியுது பாருங்க. ஓ ஆமா தென்னை மரம். அங்க போனா தாங்க தண்ணி எங்களுக்கு. ஓ இங்க இருந்து தண்ணி போயிட்டு தான் வரணும். டெய்லி போய் மத்த குளிக்கிறதுக்கு மத்த யூஸுக்கெல்லாம் தாக கிடக்குதுன்னு தண்ணி அப்படி குடிச்சிக்க வேண்டியதுதான். தண்ணி நல்லா இல்லைங்க. ஓ தண்ணி நல்லா சரியில்லை. எல்லா குடிமைக்கும் அவர் குடிச்சிக்க வேண்டியதுதான். எறும்பு மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான் நாமளும். ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப பின்தங்கி இருக்கு இந்த கிராமங்கள்லாம். வசதி இல்ல. ஒரு பெரிய மெத்த வீடு கூட ஒண்ணு பெருசா பார்க்க முடியல. இப்பதான் இந்த பிள்ளைங்க போர் வண்டிக்கு அங்கங்க ஓடி 10 ரூபா சமாளிச்சுட்டு வந்து இந்த அட்டை கொடுத்துட்டு விடும். அதுக்கு முன்னால நாங்க அங்க ஒரு 7 கிலோமீட்டர் போய் இந்த மலைக்கு அந்த பக்கம் போனோங்க. பில்லு ஏசும்பிள்ளைன்ட்டு ஒரு பில்லு. இந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கங்களா? போய் அறுத்துட்டு வந்து வீடு மேயணும். ஈச்சம்பில்லு. ஆமா, விளக்கு மாதிரி இருக்குது பாத்தீங்களா? ஆமா. அதுலதான் நாங்க ஒரு நாள் படைச்சதே. இப்போ ஒரு 6-7 வருஷமா தான் இந்த அட்டையே. ஓ இந்த ஹாலோ பிரிஸ் கல் வச்சு அட்டை போட்டுருக்கீங்க. அதுக்கு முன்னெல்லாம் அந்த இதுதான். இன்னும் இந்த கீத்து வாங்கிட்டு வந்து கட்டிக்க வேண்டியதுதான். தென்னங்கீத்து. ஆமா, இது முன்னாடிக்கு மட்டும் போட்டிருக்கிறீங்க. அது மழை வந்தா ஃபுல்லா தண்ணி கீழே வந்துடும். சமையல் அப்படி இந்த அடுப்பு தானா? ஒத்த அடுப்பு தான். பரவாயில்ல, இவ்வளவு எல்லாத்தையும் சமாளிச்சிடுறீங்க. இந்த வீடு தான் ஒரே ரூம் தான். இதுலதான் படுத்து எல்லாமே இதுலதான். இங்க சமையல் இதெல்லாம் இங்க வச்சுக்குவீங்களா? சமையல்லாம் மண் பாத்திரம் தான். ஃபுல்லா மண் பாத்திரம் தான் பயன்படுத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு 1950 வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நல்லா அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தாங்க ஐயா. நல்லா உடம்பு ஆரோக்கியமா. விறகு போவோம், தண்ணி தூக்கிட்டு வருவோம், சண்டைக்கு போனா தொங்குல போய் நடந்து வந்துருவோம். எங்களுக்கு எந்த கஷ்டமெல்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறோம். சந்தைக்கு போயிட்டு சுமையோட நடந்து வந்துருவீங்க. தும்பல் போயிட்டு நல்லா உடம்பு நல்லா வலுவா ஆரோக்கியமா இருப்பீங்க. டவுன்ல இருக்கவங்க மாதிரி நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. சாப்பாடுல அந்த மாதிரிங்க ரேஷன் அரிசி இல்ல நீங்க? பரவாயில்ல, களி தான் சாப்பிடுறீங்களா? இன்னும் நீங்க இல்லம்மா பரவாயில்ல, ரெண்டு சாப்பிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நல்ல விஷயம். மலையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கன்னா, ரேஷன் அரிசிக்கு மாறிட்டாங்க. ஓ சாப்பிடுறதுல கம்பு சாப்பாடு ராகி தான் செய்வோங்க. நெல் அரிசி பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டீங்க. ஏதோ செஞ்சிருக்கிறோம் களி. ஓ ஏதோ ஆசைப்பட்டா நெல் சாப்பாடு சாப்பிடுவீங்க, அவ்வளவுதான். மீதி பெரும்பான்மையா களி கேழ்வரகு அந்த மாதிரிதான்.
அதை வீடியோ எடுத்துக்கலாமா உங்க களிய? எடுங்க. மக்கள் நிறைய பேர் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சமா பாருங்க, இப்பதான் சாப்பாடு போட்டு வச்சோம். அப்பதான் சாப்பிட ரெடி ஆயிட்டீங்க. ரெடி ஆயிட்டோம். களியும் கீரையுமா? கீரைங்க. கீரைல இங்கே விளை வைக்கிறதாமா? காட்டி பெருசுக்கிட்டாங்க. ஓ, என்ன கீரைமா அது? பண்ணக்கீரை. பண்ணக்கீரை. சரிம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் வந்தேன், நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும், சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் சாப்பிட்டாயா? சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்களும் அதே மாதிரி சாப்பிடுறதா? எங்க சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. எங்க சாப்பாடு கொஞ்சம் கறி சாப்பிட்டுக்கோங்க. கூழ் குடிப்பேன். சரி கொடுங்க, கூழ் வேணா குடிக்கிறோம்மா. நான் இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்தேன். மணி என்ன 11 மணி 10 மணி தான் ஆகுது. நான் சேலண்ணா. உங்க பேருமா? தீத்தி. இங்க ஒரு ஆயா தீத்தின்னு ஒரு ஆயா இருக்காங்களே. இங்க இவரு அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, அங்க அவங்களையும் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னும் எல்லாம் ஒரே மாதிரி தீத்தின்னு வச்சிருக்கீங்க பேரு. அந்த பேருக்கு என்னங்க அர்த்தம்? தீத்தினா? ஆமா ஆமா, தீர்த்தகிரீஸ்வரர். ஓ, அப்படி சாமி பேரு அது. அதான் பார்த்தேன், அந்த ஆயாவும் தீத்தி தான் சொன்னாங்க. நீங்களும் சாப்பாடு இந்த மாதிரி கம்பு கேழ்வரகு தானம்மா? அதான் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கீங்க. சரி, தண்ணியாமா அது? போர் தண்ணி தாங்க, அது என்ன கலங்கலா இருக்கு. தண்ணி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதா? என்னக்கா இது வித்தியாசமா ஏதோ பின்னிருக்கீங்க கட்டில? சுட்டி ரோஸ். ஓ, பரவாயில்ல, எதையுமே நீங்க வேஸ்ட் பண்றது இல்ல. எல்லாத்துலயும் ஒரு பண்ணிருக்கீங்க. சட்னி ரோஸா நீட்டா பின்னிட்டீங்க. நல்லா இருக்குண்ணா. உங்களுக்கு இப்ப கரண்ட் இல்லங்கிறது வருத்தமாவே இல்லையாமா? அத்தனை பொருள் வச்சிருக்கிறாங்க, நாமளும் இருட்டுல உட்காந்து கஷ்டம் தான். கரண்ட் வாங்கிட்டு இருப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஃப்ரீயா கொடுத்தாங்க கரண்ட். ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. ஆமா, 1800 மாசம். இந்த மொத்தமா 2000 ஆபீஸ் கட்டணும்னா கொடுத்துருவாங்க. இப்ப இந்த காட்டுக்கு வந்து உரிமை, எல்லா உரிமை கொடுத்தாதான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா உரிமைனா எந்த மாதிரி? பட்டா ஒரு ஜனலா கேக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கரண்ட் இருக்குறீங்கன்னு கரண்ட் இல்ல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பட்டா இல்லைங்களா? பட்டா இல்ல. பாஸ்ட் இப்ப புதுசா கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வருஷம் அது கொடுத்து. ஓ, இப்பதான் வாங்கிருக்கீங்க. அதுக்கு வந்து தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பெண்டிங்களுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஓ, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல. ஆமா, ஒரிஜினலா உங்க பூர்வீக பட்டா இருந்தா தான் வாங்க முடியும். இடையில இந்த ஃபாரஸ்ட்காரங்க அனுமதி கொடுத்த பட்டாலும் நீங்க வாங்க முடியாது. எந்த மாதிரி பிரச்சனை அனுபவிக்கிறீங்க கரண்ட் இல்லாதனால? உங்களோட அடிப்படைக்கு நாங்க என்னன்னு சொல்ல முடியும். அந்த வெளிச்சத்துக்கு வந்து நிரப்ப வெறுகுச்சி போட்டு அந்த வெளிச்சத்துல தாங்க கொஞ்சம். பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு டார்ச் லைட் வாங்கி வச்சுக்கிறோம். அங்க போய் கரண்ட்ல போட்டு வந்து போன் எல்லாம் பயன்படுத்துறீங்களாமா? இருக்கு. போன் சார்ஜ் எல்லாம் வெளியில போய் தான் போட்டுவீங்க? பக்கத்து வீட்டுக்காதாங்க போவோம். இப்ப நைட்லாம் வந்து விளக்கு தான் பத்த வச்சுக்கீங்க? சீமெண்ண விளக்கு? சீமெண்ண கூட ஊத்தறதில்லங்க. அந்த முத்துக்கொட்டை எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதுதாங்க விளக்கு வைக்கும். விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். அந்த விளக்கு இருக்காம விளக்கு பாக்கலாமா? ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு ஓ, இந்த விளக்கு சாமி விளக்கு? சாமி விளக்கு இதுதாங்க வச்சுட்டு இதை வெளிச்சத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க. வெளிச்சம் விலை கம்மியா தான் வரும். கம்மியா தாங்க. விளக்கு கொஞ்சம் போய் போட்டு பத்த வச்சுட்டு அப்ப நான் மிச்சம் தான். டார்ச் லைட் எல்லாம் வச்சிருக்கீங்களா அர்ஜென்ட்டுக்கு? நைட் என்ன இருக்குண்ணா படுத்துக்குவீங்க? எப்படி வெளியே படுத்தீங்களா உள்ள படுத்துக்குவீங்களா? உள்ள படுத்துவீங்க, வெளியில தூங்க மாட்டீங்க? நான் வெளியில தான் மழை இருந்தா இங்க தான் படுத்துக்குவேன். ஓ, இதுல படுத்துக்குவீங்க. எப்படி நான் வெளியில எடுத்தீங்கன்னா நைட்ல காட்டு எருமை மாதிரிலாம் வராதுங்களா? எதுவுமே கிடையாது. இருக்குது, மழைக்காட்டு இருக்குது. ஓ, இந்த நம்ம சைடு வராது. இப்போ விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. காட்டு எருமை மயிலாம் பெருசா ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. மயிலெல்லாம் நிறைய இருக்குது. அது திங்கிற பொருள் அது தின்னடம். மிச்சம் வச்சதான் நமக்கு. நம்மளுக்கு இந்த இடம் கோழி கட்டுறதுக்கா? சின்ன சின்ன இடத்த கூட கரெக்டா பயன்படுத்திக்கிறீங்க. சின்ன இடத்த கூட இதுல சைட்ல வேலி மாதிரி போட்டு கேட்டு மாதிரி போட்டிருக்கீங்க, போட்டு கோழி அடிச்சுக்கிறீங்க. ஆடு மாடுலாம் இல்லைங்களாக்கா? மாடு வச்சிருக்கீங்க. அது தீவனம்லாம் இப்படியே காட்டிலே மேய்ச்சிக்கிறதா?
இப்போ நீங்கள் விவசாயம் எதுவும் பண்ணலீங்களா ஐயா? இப்போ எந்த விவசாயமும் இல்லை, ரெண்டு மேலே தான். இல்லை இதில் தான் போட்டு அறுவடை பண்ணியிருக்கீங்க கம்பா? ஓ, இப்போ நம்ம சாப்பிட்டது இதில் தான் எடுத்து சாப்பிட்டதா? பின்னாடி இது மாட்டு கொட்டாய்ங்களா? இது கோழி அடை வைக்கிறதுக்காகவா? நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கு மேலே. கிட்ட போனால் கடிச்சு விட்டு தானே கொத்தும். 2 கோழி அடை வச்சிருக்கு. இதெல்லாம் கம்பு போட்டு அறுத்துட்டீங்க. மறுபடியும் இதில் கம்பியாக தான் போடுவீங்களா, வேறு ஏதாவது போடுவீங்களாண்ணா? ராகி போடணும். ராகி இப்போ எதுவுமே நீங்கள் கடையில் வாங்குறதில்ல. ராகி கம்பு நீங்களே அரைச்சி மாவாக்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். ஃபுல்லாக அதுக்கு பண்ணோம்னா ஃபாரஸ்ட்டு மலை. அந்த பக்கம் மலை. மலைக்கு அந்த பக்கம் தான் இந்த ஆலாங்கடைங்கிறதா? ஆலாங்கடை, கொய்ந்தாங்கடை, மோட்டோலு, மண்ணூர், யார் எல்லாமே அந்த மேலே அப்படியே வந்தோம்னா எல்லா ஊரும் அந்த வந்து. மோட்டோவில் போயிருக்கேன், ஆலாங்கடை போயிருக்கேன். தும்பல்லேருந்து ஆலாங்கடை வந்து அப்படியே மோட்டோவில் வந்தேன் ஒரு டைம். ஆனால் ரோடு பயங்கர மோசங்க ஐயா, அது ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கு. ஏன்டா போன நான் அடிச்சது. அதான் மோட்டோவில் கிராமம் அதே மாதிரி தான், அது ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும் போல. நல்லா அருமையான இடங்கய்யா, நல்ல இயற்கை சூழல் நல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்திரம் விலைக்கு வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணதாமா அதெல்லாம்? இதுவும் அதே மாதிரி பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கா? இது பால் கறந்து ஊற்றுற கேனு. இது என்னங்களே மேலே ஏதோ இந்த ஏதோ வேற மாதிரி இலை பேர் என்னங்க அது? வில்லேரி இலை. கிராமத்தில் எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆறு மணிக்கு மேலாம் வெளியே வரமாட்டீங்க, அவ்வளோதான். பொழுதுபோக்கல இந்த மாதிரி வாங்க, வேலையே சரியா போயிடும். வேலையே சரியா போயிடும். ரொம்ப நேரமே இருக்காது உங்களுக்கு. டைம் கிடைக்காது. நேரம் பேசிட்டு இருக்கிறேன். வேலை நிறைய வேலை. கட்டணும், அது கட்டணும், மாட்டு பார்க்கணும். காலைல எந்திரிச்சிங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கும். பால் பேசி ஊற்றிட்டு மேலே வர ஊற்றிட்டு ஒரு மாடு வந்து கட்டி சும்மாவே இருக்க மாட்டீங்க. இப்போ வந்ததுனால உட்காந்து என்கிட்ட பேசுறீங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செய்ய கிளம்பியிருப்பீங்க. இதெல்லாம் மழை தண்ணி, மழை வந்தால் தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கா? ஓ, அடுப்புக்காக பாதுகாப்பு. ஒரே அடுப்புல சமாளிச்சிடுறீங்க. அடுப்பு நீங்களே பூசினதாமா அது? ஊரில் பேயெல்லாம் இருக்குங்கம்மா இங்கே? நீங்களே பேயா? நீங்க அதெல்லாம் எதுவுமே அந்த அறிகுறியா நீங்களாம் பார்த்ததே கிடையாது? என்ன சத்தம் கேட்டாலும் எதுவுமே நீங்க அதை வராது? தண்ணி ஊத்திட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா எங்க சாமி குட்டி போயிட்டு வந்தா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு. சரிம்மா, நான் அடுத்த வாரத்தில் வரேன், கறி எடுத்துட்டு வரேன். உங்க ஸ்டைல்ல கறி கிண்டி கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம். விடுங்க, தான் பண்ணிக்கலாம், விடுங்க. விவசாயத்துக்கு எப்படிங்க உரம்லாம் இயற்கையாக உரம் தானா இல்லை? ஓ, உரமே போட மாட்டீங்க? இப்போ நம்ம சாப்பிட்ட கேழ்வரகு கம்புக்கெல்லாம் எந்த உரமும் கிடையாது? எருமை சாணி இந்த மாதிரி தான் போடுவீங்க? மாட்டு சாணி? இப்போ எந்த விவசாயம் பண்ணாலும் இயற்கை உரம் தான். யூரியா போட மாட்டீங்க? அப்புறம் 100% ஆரோக்கியமான வாழ்க்கை. நெல்லுக்கெல்லாம் அடிக்க மாட்டோம். எல்லாம் அந்த மாட்டு சாணம், இயற்கை உரம் மட்டும்தான். உப்பு கவர்மெண்ட் உப்பாமா? அரசு உப்பு. இது செல்ஃப் போன்ல வெளியவே போட்டுருங்க, நினைச்சு போயிடாது மழை வந்தா.
இந்த பக்கம் ஃபுல்லாக எலுமிச்சங்கண்ணு நல்லா காது ஜில்லுன்னு வருது இப்போ. அழகாக இங்கெல்லாம் கட்டில் போட்டு தூங்கினா தூக்கம் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைங்க? இந்த சத்தம் வராது, அப்படியே சிலு சில்லுன்னு காத்தடிக்கு நல்லா ஜம்முன்னு தூங்கலாம். ஓ ஃபேனே தேவையில்ல. ஓ நீங்கள் வாழ்நாளில் நீங்கள் ஃபேனு மிக்சி கிரைண்டரு எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. கேஸ் பத்திக்க தெரியாது, செல்போனு கூட அந்த ஆன் பண்றதே தெரியலங்க. அது வந்தா வர கால் மட்டும்தான் எடுக்குவா, அப்புறம் மட்டும்தான் எதுவும் பண்ண மாட்டேன். அவருக்கு தான் அது செல்போன் கூட அவர் பண்ணுவாங்க, கண்டுக்கிறதுல கேஸ் பத்திக்க மாட்டேன், டிவி போட மாட்டேன். அந்த வேலையை என்னமோ அடுப்புல ஆக்கிறதா இருந்தா அது செய்வேன், அவ்வளவுதான். என்னோட பொறுப்பு. சரிங்கம்மா, சரி இருங்க, போயிட்டு வரோம்மா. சரி ஆயா போயிட்டு வரட்டுமா? சரிங்கய்யா, போயிட்டு வரேங்கய்யா, அடுத்த வாரம் வரேங்கய்யா. மக்களே இந்த கிணத்துல இருக்க தண்ணி தாங்க இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க துவைக்க அந்த மாதிரி அவங்க தேவைகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கலங்களாக இருக்குது பாருங்கள் தண்ணி.